இனிய வணக்கங்கள். நான் பர்ணாமணியம், தமிழ் ஆசிரியர். இன்றைய வகுப்புல நாம தமிழ் இலக்கணங்கள் பற்றி பார்க்க போறோம். தமிழ் இலக்கணங்களை 5 வகையா சொல்றோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொல்றது எழுத்து இலக்கணம், இரண்டாவதாக சொல் இலக்கணம், மூன்றாவதாக பொருள் இலக்கணம், நான்காவதாக யாப்பு இலக்கணம், ஐந்தாவதாக அணி இலக்கணம். இந்த 5 வகை இலக்கணங்களை மையமாக வைத்துதான் தமிழ் நூல்கள் இயற்றப்பட்டிருக்கு. எழுத்து இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் படிக்கின்ற எல்லா எழுத்துக்களும் 247 எழுத்துக்களை பற்றியும் அதனுடைய பிறக்கின்ற முறை, உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, இது மாதிரி எழுத்துக்கள் ஒவ்வொன்றையும் பற்றி படிக்கிறது தான் எழுத்து இலக்கணம். இந்த எழுத்துக்களால சேர்ந்து இணைந்து வருவது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொற்கள். ஒவ்வொரு எழுத்துக்களும் சேர்ந்துதான் சொல் உருவாகுது. அந்த சொற்கள்லாம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் சொல் இலக்கணம். இந்த சொற்கள்லேருந்து உருவாகக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருள். இது எளிதாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன் நான் குறிப்பு. எழுத்துக்கள், எழுத்துக்களால தோன்றக்கூடியது சொல். இந்த சொற்கள் தருகின்ற பொருள், பொருள் இலக்கணம். அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனித்தனி வகுப்புல பார்க்க போறோம். சரியா? இந்த பொருள்களால இணைந்து உருவாக்கப்படுவது தான் என்னது அப்படின்னா யாப்பு. ஆக்சுவலா யாப்பு என்றால் கட்டுதல் அப்படின்னு பொருள். யாப்பு என்றால் கட்டுதல். என்ன கட்டுதல்? இந்த எழுத்து, சொல், பொருள் இதன் எல்லாத்தையும் வச்சு ஒவ்வொரு செய்யுளையும் அடி வரையறை என்ன, சொற்கள் வரையறை என்ன, இந்த மாதிரி நிறைய இலக்கண வரையறைகளுக்கு உட்பட்டு எழுதப்படுவதுதான் நம்மளுடைய தமிழ் இலக்கண இலக்கியங்கள். அந்த இலக்கண நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த யாப்பு இலக்கணங்கள் எல்லாம் வைத்துதான் ஒவ்வொரு நூலையும் எழுதுறாங்க. வள்ளுவர் நினைச்சிருந்தா ஒவ்வொரு குறளையும் ஒவ்வொரு அடியில எழுதியிருக்கலாம். அவருக்கு எல்லாமே 7 சொற்கள்ல 2 அடியில வெண்பாவின் அடிவரையறை பின்பற்றி எழுதினார் இல்லையா? அது வெண்பா யாப்பு, குறள் வெண்பா யாப்பு வகை. அது மாதிரி ஒவ்வொன்றையும் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் தான் யாப்பு இலக்கணம், கட்டுதல் அப்படின்னு சொல்றது. இந்த யாப்பில் இருந்து தோன்றுவதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அணி. அணி என்றால் அழகு அப்படின்னு அர்த்தம். செய்யுள்ள இருக்கக்கூடிய அழகுகளை பற்றி. என்ன அழகு? ஒவ்வொரு அணியுமே ஒவ்வொரு அழகு எடுத்து சொல்லுது. அழகுனா நம்ம பண்ணிக்கிற அழகு மாதிரியா இல்ல, செய்யுள்ள உள்ள சொல் நயம், பொருள் நயம், எதுகை நயம், மோனை நயம்னு ஒவ்வொரு அழகுகளை பற்றி எடுத்து சொல்வதுதான் என்ன அப்படின்னா அணி இலக்கணம். இந்த 5 வகையான அணி இலக்கணங்கள் நம்மளுடைய தமிழ்ல நாம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத இன்றைய வகுப்புல நாம பார்த்தோம். 5 வகையான இலக்கணங்கள் என்னென்ன? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.